இவ்வளவு நாளா அந்த கண்ட்ரில இது நடக்குது, இந்த கண்ட்ரில இது நடக்குது, அந்த கண்ட்ரில இது நடக்கிறதுனால இந்தியால இது நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனா இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இப்ப என்ன சுத்தி இருக்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் என்னை மாதிரி இப்ப இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ. தொகுதி சீரமைப்பு சட்ட திருத்த மசோதா, இத எம்பிஸ் ஓட் பண்ணி சட்ட திருத்தம் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போறாங்க. இது என்ன தெரியுங்களா? ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பொறுத்து எம்பி சீட்ஸ் வந்து அதிகமாக்குறது. இதுல எப்பயுமே வந்துட்டு வட மாநிலங்கள் தான் எம்பி சீட்ஸ் அதிகமா இருக்கும். தென் மாநிலங்களான நம்மளோட தமிழ்நாட்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப எம்பி சீட்ஸ் கம்மியா இருக்கும். லாஸ்டா 1971 எடுத்த சென்சஸ் படி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு மொத்தம் கொடுத்த எம்பி சீட்ஸ் வந்துட்டு 39. சீட்ஸ் அதிகமாக்கனால என்ன நடக்க போகுது நீங்க கேட்டீங்க. பட் எம்பி சீட்ஸ் அதிகமாகனால வட மாநிலங்கள் தான் அதிகமான எம்பி சீட்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து ஓட் பண்ணி ஒரு நியூ லாவை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஓட்டை பொறுத்து தான் யாரு பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுவாங்க. இப்ப புரியுதுங்களா என்ன ப்ராப்ளம்னு? இதனால நம்மளுக்கு கொஞ்சமான ரிஸ்க்னு இல்ல, கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் தான் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்களான்றத கமெண்ட்ல சொல்லிட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.